ரஜினி ஒரு கையம் கூட வரேன் தயாராயிட்டாரு காடியெல்லாம் ஓட்டி ஓகேவா ஆமா ஓகேவா கலைஞர் போனு ரஜினி பாத்தீங்களா என்ன இல்ல ஏதோ காட்டுக்கு வரேன் அப்படியா அவர் சிரிக்கிறாரு. ஏன்னா சும்மாவே ஒரு சூப்பர் ஸ்டாரை புடிச்சு வச்சிருக்கேன், இன்னொரு சூப்பர் ஸ்டார் நம்மளால மாட்டிக்கிட்டாருன்னா கதை கந்தல். ஏன்னா அவருக்கும் கந்தல் எனக்கு கந்தல். ரெண்டு சூப்பர் ஸ்டார் மாட்டிக்கிறது வேலை. ஆனா கலைஞரும் போய் சொல்லி ஆகணும். யாரை கேட்டு ரஜினி கோபாலோட ரஜினி அனுப்புனேன்னு வரும், நீ யாரை கேட்டு நீ கூட்டு போனேன்னு வரும். நான் இன்னைக்கு இந்த பேட்டியை கொடுத்துக்க முடியாது, அன்னைக்கு அது நடந்ததுதான். அப்ப நீங்களே சமாளிக்கிறாரு யாரு கலைஞர் ரஜினி. கோபால் நம்ம ரெடி, அந்த பேக்லாம் ரெடி பண்ணிட்டாரு காடி ஓகே. நான் சிரிச்சேன், நல்லா இல்லையா என்னங்க நீங்க நான் போயிட்டு ரெடி பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன்னு அப்படி டேக்கா கொடுத்து போயிட்டேன். இல்ல காடுங்கிறதுன நாம நினைச்சு போறதில்ல, நாம நினைக்கிறோம். ஆனா அவன்கிட்ட இருந்து அழைப்பு இருக்கணும்ல, அவன் உங்களை ஒத்துக்கணும். அவன் ஒத்துக்கலன்னா கதை கந்தல். அவன் கொஞ்சம் சின்ன சந்தேகம் தான் முடிஞ்சு கதை அப்படி நிறைய பேரை கொண்டிருக்கான். அதை தெரிஞ்சு நம்ம போயிருக்கோம். நீ நல்லா பாருங்க, 30 வருஷம் ஆச்சு நான் வீரப்பனை பாரு. 30 வருஷம் கழிச்சு நீ பேச போறோமே, இவன் இப்படித்தாண்டா சுட்டாங்கிறத நம்ம படத்தோட வெளியே கொடுக்கணும். ஏமாட்டம் இல்ல, முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டேன். சொன்னேன் அது ரிஸ்க். என்னது நீங்க அவரு ஆர்வம் இருந்து, ஏன்னா ராஜ்குமார் அவருக்கு ராஜ்குமாரை காப்பாற்றணுங்கிற அந்த இது இருந்து அவரு புரிய வச்சு, சார் என்ன கோச்சுக்காங்க நான் சொல்லாம போயிட்டேன், ஆனா இதான் பிரச்சனை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன்.